கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த நாளிலே வேதத்தில் இருந்து ஒரு சில நிமிடங்கள் தியானத்திற்காக ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் மட்டும். ஆண்டவர் பல இடங்களிலே பயப்படாதே பயப்படாதே பயப்படாதிருங்க என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தங்களாய் கொடுத்திருக்கிறார். பலவிதமான ஜனங்கள், அவர்களுடைய நெருக்கங்கள், அவருடைய சஞ்சலங்கள், அவருடைய பாடுகள், விடுதலை இல்லாத வாழ்க்கை, என்ன நடக்குமோ என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி, வாழ்க்கை இருளானது போல இருந்த சூழ்நிலைகள் மத்தியில் தெய்வ பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு, ஊழியர்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே பயப்படாதீங்க. பாருங்க, நம்மளை வீட்டில் கூட அநேக நேரங்களில் ஏதாவது தேவை வரும்பொழுது அப்பா அம்மாவை இருக்கட்டுமே, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், இந்த ஃப்ரெண்டாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே அவங்களால செய்ய முடியாது. ஒருவேளை அவங்களால இருந்தால் கூட அவங்களால செய்ய இயலாத முடியாத காலங்கள் வந்துடும். விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க, இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து பயப்படாதே அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் கர்த்தர் ஏதோ திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். விளங்கி கொள்ளணும். நம்ம பாருங்க, ஆதியாம் புத்தகத்தில் ஆதாமோட கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, பிள்ளை கொடுப்பேன், உன்னை இப்படி ஆக்குவேன், நட்சத்திரங்களை பாரு, பூமியின் தூளை பாரு, சந்ததியை பெருகும்படி செய்வேன், அப்படிலாம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. ஆதியாகமம் 15 வாசிக்கும் பொழுது கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி சொல்றாரு, பயப்படாது. அவன் சொல்றான், எனக்கு பிள்ளை இல்லையே. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத. கர்த்தர் ஆபிரகாமை குறித்து ஒரு திட்டத்தை வச்சுட்டாரு. ஈசாக்கு வருவான், அப்புறம் யாக்கோபு வருவான், இஸ்ரேல் சந்ததி வரும், தாவீது வருவான், அப்புறம் கடைசியாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தையே ஆபிரகாமை குறித்து கர்த்தர் வச்சுட்டாரு. ஆனால் இந்த திட்டம் ஆபிரகாமுக்கு விளங்காது, தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. பாருங்க, இதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களை பார்த்து பயப்படாதே சொல்லுகிறாரு என்றால், இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரு என்றால், இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் எனக்கு என்று நீங்கள் விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ளும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். கர்த்தர் செய்வார். கர்த்தர் பயப்படாதே சொல்லுகிறார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ திட்டத்தை வச்சுட்டார், ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் மாத்திரம் அவர் தேவன் அல்ல, எல்லாம் ஜெபிக்கிறமே, ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், என்னுடைய தேவன் சொல்றேன்ல. அப்போ அதே கர்த்தர் தான் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். வாக்கு கொடுத்த வாக்கு மாறவே மாட்டார். இன்றைக்கி நீங்கள் எந்த நெருக்கங்களில், எந்த சஞ்சலத்தில், எந்த ஒரு பாடுகள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். பயப்படாது பயப்படாது. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது குடும்பமாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், ஊழியங்களாக இருக்கட்டும், எந்த பகுதியாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்து கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே. ஜெப ஆலய தலைவன் வரான், மகளுடைய சுகத்துக்காக. இயேசு சொல்கிறான், ஆண்டவரே மகளுக்கு சுகம் கொடுங்க. இயேசு வரண்டு போகிறாரு. போகிற வழியில் இன்னும் சம்பவம் நடக்குது. அந்த சூழ்நிலையில் அவன் வீட்டில் இருந்து இன்னொரு செய்தி வருது, மகள் இறந்துட்டா, இயேசு கூப்பிடாத. அடுத்த முன்னாடி இயேசு சொன்னார் அவங்ககிட்ட, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு. அதான் ஆண்டு சொன்னார். ஒரு தகப்பனால பயப்படாமல் இருக்க முடியுமா? கலங்கி நின்றுப்பான், ஓன்னு கத்திருப்பான் ஒரு வேளை. ஆனால் இயேசு சொன்னார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. காரணம், ஆண்டவர் திட்டத்தை வச்சுட்டாரு. அவன் என்னை கூப்பிட்டுருக்கான், நான் அவன் வீட்டுக்கு போவேன், அவன் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கணும். ஆண்டவர் திட்டத்தை வச்சுட்டாரு. ஆனால் அவன் கலங்கி நிற்கிறான். இதே கலக்கத்தை இன்றைக்கு ஒரு நீங்கள் நிற்கலாம். ஆம்புறான், புலம்புறான், இந்த ஜெப ஆலய தலைவன் கலங்குறான், என்ன நடக்குமோ, முடிஞ்சுதே அப்படின்னு. இயேசு சொன்னார், பயப்படாத. போனார் வீட்டுக்கு, மகளை உயிரோடு எழுப்பினார். ஆபிரகாமுக்கு ஏற்ற வேலை வந்தது, ஈசாக்கை கொடுத்து ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார். அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார், பயப்படாதே. நீங்கள் பயந்து நிற்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த பயப்படாத இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் எழுதி வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாது.
உங்களை குறித்து திட்டத்தை வைத்து ஏதோ ஒரு சகலத்தை உருவாக்கும்படி நன்மையாய் மாற்றி அமைக்கும்படிக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பயப்படாதே, கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதேயுங்கள். ஆமென்.